சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 23வது ஒரு நாள் மட்டுப்படுத்தப்பட்ட 50 ஓவர்கள் கொண்ட துடுப்பாட்ட போட்டி வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 14ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு சென்ட் ஜான்ஸ் கல்லூரி மைதானத்திலே நடைபெற இருக்கின்றது. விளையாட்டு காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். அதற்கு முன்பதாக 8 மணிக்கு அங்குரார்ப்பண நிகழ்வு ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 9:30க்கு விளையாட்டு ஆரம்பமாகும். அந்த விளையாட்டு 1 மணிக்கு சரியாக நிறுத்தப்பட்டு மதிய போசனத்துக்காக நிறுத்தப்படும். பின்னர் 1:40க்கு மீண்டும் விளையாட்டு ஆரம்பமாகி மாலை 5:10க்கு இந்த விளையாட்டு நிறைவுக்கு வரும். இந்த விளையாட்டிலே பின்வரும் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. சக்தி FM மற்றும் சக்தி டிவி நிறுவனத்தினாலே வழங்கப்படுகின்ற ஆட்டு நாயகன் விருது இங்கே வழங்கப்படும். அதே வேளையிலே வெற்றி பெறும் அணிக்கான கேடயம் யாழ் எபிரோன் மிக்சர் நிறுவனத்தினராலே வழங்கப்படுகின்றது. அதே வேளையிலே வெற்றி பெறும் அணிக்கான பணப்பரிசில் ரூபாய் 50,000 திரு அன்னலிங்கம் அவர்களால் மறைந்த சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அதிபர் ஸ்ரீ தனபாலன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக வழங்கப்படுகின்றது. அதே வேளையிலே திரு புஷ்காகரன் அவர்களாலே வெற்றி பெறுகின்ற அணிக்கு ரூபாய் 5 லட்சம் பெறுமதியான பணப்பரிசு அங்கே அவரின் தாயார் நினைவாக வழங்கப்பட இருக்கின்றது. இந்த விளையாட்டை கண்டு களிப்பதற்கு நாங்கள் கிரிக்கெட் ஆர்வலர்கள், சென்ட் ஜான்ஸ் கல்லூரி மற்றும் மத்திய கல்லூரி பழைய மாணவர்கள் மற்றும் இரு கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் நாங்கள் இங்கே அன்பாக அழைக்கின்றோம். இந்த விளையாட்டை கண்டு களிப்பதற்கு இங்கே பல்வேறு வாயில்களினூடாக நீங்கள் பிரவேசிக்க முடியும். குறிப்பாக கண்டி வீதியிலிருந்து பழைய பூங்கா வீதியினூடாக வரும்பொழுது வருகின்ற முதலாவது வாயில் ஏ வாசல் எனவும், அந்த வாயிலினூடாக யாழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியர்கள் நுழைய முடியும். அதே போல அருகாக இருக்கின்ற பி வாயிலினூடாக யாழ் மத்திய கல்லூரி மாணவர்கள் உள்ளே நுழைய முடியும். தொடர்ந்து அவ்வாறு பழைய பூங்கா வீதியினூடாக பிரயாணிக்கும் போது வருகின்ற 3வது வாயில் சி வாயில், அந்த வாயிலினூடாக அனைத்து கிரிக்கெட் ஆர்வலர்களும் உட்பிரவேசிக்க முடியும். அடுத்து இருக்கின்ற டி வாயிலினூடாக சென்ட் ஜான்ஸ் கல்லூரி பழைய மாணவர்களும் அவர்கள் சார் மாணவர்களும் உட்பிரவேசிக்க முடியும். பிரதான வாயிலினூடாக யாரும் உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார். இதுவரை நடந்து முடிந்த 50 ஓவர் போட்டிகளிலே யாழ் மத்திய கல்லூரி 10 போட்டிகளிலும், சென்ட் ஜான்ஸ் கல்லூரி 12 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விளையாட்டுகளில் பாதுகாப்பை ஒழுங்கையும் நிலைநாட்டுவதற்கு யாழ் போலீஸ் பிரிவினருக்கு பூர்ண அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இரு கல்லூரி சார் சமூகங்களும் இந்த விளையாட்டு சிறப்பாக நடைபெற உதவி புரிய வேண்டும் என இரு பாடசாலைகளின் சார்பிலும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த நாள் சந்தோஷகரமான நாளாக மற்றும் மற்ற விளையாட்டுகளுக்கு ஒரு முன்மாதிரியான நாளாக, மற்ற பிரதேசங்களிலே நடத்தப்படுகின்ற இவ்வாறான கிரிக்கெட் போட்டிகளுக்கு ஒரு முன்னுதாரணமான நாளாக அமைய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இரு கல்லூரிகளுக்கும் இரு கல்லூரி அணிவீரர்களுக்கும் நாங்கள் இரு கல்லூரிகளின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி.